தியாகம் செய்த மற்றும் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிடம் மௌனத்தில். இங்கே சமூகம் அளித்ததற்கு நன்றிகள். இங்கே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வருடா வருடம் நிகழ்த்தி வருகின்ற மெய்வல்லுநர் போட்டி வருகின்ற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லீவலி ஸ்போர்ட்ஸ் சென்டரில் நடக்க இருக்கின்றது. அதை இந்த வருடம் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் ஒன்று கூடி ஒரு முழு குடும்பத்துக்கும் உரிய முழு சமூகத்துக்கும் உரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்த இருக்கிறார்கள். இங்கே திருமதி தவதுவா அவர்கள் பிரித்தானிய விளையாட்டுக் கழகத்தின் தலைவர், இங்கே திரு சுகு அவர்கள் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளர். இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக திருமதி தவதவா அவர்களை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இங்கு வந்திருப்பதற்காக. எங்கள் வரவழைப்பை ஏற்று பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இது 6வது வருடமாக எங்களை அத்லெட்டிக் மீட்டை வைக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் லீவலி அத்லெட்டிக் சென்டரில் தான் வைக்கின்றார்கள். இந்த வருடமும் அதே போல் 19ஆம் தேதி ஜூலை மாதம் லீவலி அத்லெட்டிக் சென்டரில் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடைபெறும். இந்த முறை நாங்கள் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவர்களும் ஸ்டோர்ஸ் வர்த்தகர்களை ஊக்குவிக்கும் முகமாக, தமிழ் வர்த்தகர்களை ஊக்குவிக்கும் முகமாக ஸ்டோல்ஸ் போடுகின்றார்கள். இது மிகவும் ஊக்குவிக்கக்கூடிய விஷயமும் பாராட்டக்கூடிய விஷயமாகும். அத்லெட்டிக் மீட்டை பற்றி சொல்ல போகணும்னால், எங்களோட ரீஜனல் மீட் 4 ஹவுஸ் ரீஜனல் மீட்டும் முடிவடைந்து விட்டது. 28ஆம் தேதி ஜூன் மாதம் ஸ்விம்மிங் ஃபைனலும் முடிவடைந்து விட்டது. எனி அத்லெட்டிக் மீட் ஃபைனல் தான் 19th ஜூலை நடைபெற போகின்றது. எல்லா இல்லங்களிலும் பங்கு பெற்றோர்கள், ஃபைனலுக்கு வருகின்றவர்கள் மிக ஊக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பதோடு தங்களது வேலைகளை செய்கின்றார்கள். 19ஆம் தேதி மட்டுமல்ல, 18ஆம் தேதியும் நாங்கள் சில இவெண்ட்ஸை வைக்கின்றோம். லைக் 800 meters, 1500 லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப். இவற்றுடைய ஃபைனல்ஸ் 18ஆம் தேதி வைக்கின்றோம். இது மிகவும் இந்த வருடம் மிகவும் விமரிசையாக செய்வதற்கு யோசித்திருக்கின்றோம். அத்துடன் ஊதா போன்ற சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அவையிலும் ஒரு ஃபன் ஏரியாவை எடுத்து செய்கின்றார்கள். ஏனென்றால் அந்த ஃபன் ஏரியாவில் கணக்கை இப்போ முட்டி உடைத்தல், கயிறழுத்தல், சில சின்ன பிள்ளைகளுக்கான ஈவெண்ட்டுகள் எல்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் நாங்கள் அந்தண்டு எல்லா மக்களையும் வந்து அந்தந்த ஏரியாவில் உள்ள ஹவுஸ், என்னை பொறுத்தளவில் சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலையும் இருந்து எல்லா மக்களையும் வந்து அவர்களுடைய ஏரியாவில் உள்ள பார்ட்டிசிபெண்ட்ஸ், பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஊக்கம் அளிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதுதான் முக்கியம். ஏனென்னா நாங்கள் எங்களோட பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை ஊக்குவித்தால் தான் அவர்கள் இன்னும் கூட செய்வார்கள். ஆகையால் எல்லோரையும் வரும்படி மிகவும் தாழ்மையாக பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
சுகு அவர்கள் இது வர்த்தக சம்மேளனத்தின் சார்பாக அவர்களால் ஒழுங்கு செய்யப்படும் நிகழ்ச்சிகளை விவரிப்பார். முதலாவதாக நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கொள்ளவும். அத்துடன் மிகவும் நன்றி. ஒரு குறுகிய அளவு மக்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுக்கு 12 மீடியா கிட்ட நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்களா இல்லையா? ஓகே. நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் செய்த மாதிரி அதே ஒரே பாணியில் இங்கே செய்ய சொல்லி எங்களை பிரிட்டிஷ் தமிழ் அத்லட்டிக் கேட்டிருந்தார்கள். இப்போ அதுக்கு நாங்களும் மிகவும் சந்தோஷமாக அவர்களோடு இணைந்து நடத்துவதற்கு நாங்கள் முன்வந்தோம். இது ஒரு ட்ரேட் ஷோ மாதிரி தான். ஆனால் அதே மாதிரி நாங்கள் 150 வியாபார ஸ்தாபனங்கள் அதுக்கு கிட்டத்தட்ட பங்கு கொண்டன. அதே மாதிரி இல்லாமல் சற்று குறைவாக, இது கிட்டத்தட்ட 20 பேர் தான் நாங்கள் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். என்றால் இது என்னென்னு சொல்கிறது, ஒரு ட்ரேட் ஷோ மாதிரி சொல்ல இயலாது. இதுக்கு எல்லோரும் வர்றதுக்கு ரெடி இல்லை. முக்கியமாக 2 அல்ல 3 உணவு பரிமாற்றும் நிறுவனங்கள், அதாவது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் உண்டு, மற்றது இன்னும் 2 பேர் வர்றதுக்கு இருக்கிறார்கள். அத்துடன் சில சாரி கடையோடு சம்மந்தப்பட்ட 1-2 பேர், மற்றது இன்னும் சில ஸ்தாபனங்கள் வர்றதுக்கு இருக்கின்றார்கள். இன்னும் சில நெகோசியேஷனில் இருக்கணும். மேக்ஸிமம் ஆகக்கூட 20 வியாபார ஸ்தாபனங்களாக நாங்கள் சமூகம் அளிக்க இருக்கின்றன. அத்துடன் எங்களோட மெயின் நோக்கம் தமிழ் வியாபாரங்களை ஊக்குவிக்கப்படுத்துவதுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்தது, எங்களோட தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு விதத்தாலும் நாங்களாக ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்த நாங்கள். அந்த வகையில் இப்போ சிலரால் எங்களை அந்த கண்காட்சிக்கு வரையில்லாமல் போகலாம். அந்த வகையில் 3 விதமான ப்ரொமோஷன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஊக்குவித்த நாங்கள். ஒன்று ஒரு சின்ன நிறுவனம் அவை தங்களோட லீஃப்லெட்டை தரலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 2000 பேக்கு உள்ள ஒரு கூடி பேக் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறோம். அப்போ அவர்கள் ஒரு 30 பவுண்ட்ஸை எங்களுக்கு பே பண்ணிச்சினோம்னா அவை கிட்டத்தட்ட 10,000 லீஃப்லெட்டை தந்துச்சினோம்னா அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்கில் போட்டு கொடுப்போம். அப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்க தங்களோட லீஃப்லெட்டாவது சரி, அல்லது விசிட்டிங் கார்டு, அல்லது அவன் ஒரு ப்ரொமோஷன் பென், அல்லது எதென்றாலும் அதுக்கு தந்துச்சினோம்னா அந்த பேக்கில் போட்டு நாங்கள் கொடுப்போம். அதுக்கு 30 பவுண்ட் சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கு. அத்துடன் பேனரை நாங்கள் அந்த மைதானத்தை சுற்றி பேனர் கட்டுறதுக்கு 1 மீட்டர் பை 4 மீட்டரை கட்டுறதுக்கு 50 பவுண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அப்போ அது எஃபோர்ட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் இவர்கள் அங்கே ஒரு ட்ரேட் ஷோ ஒரு ஸ்டோல் எடுக்க முடியாதவர்கள் கூட அதை அப்படி அந்த ஒரு சின்ன அந்த பங்களிப்பு செய்கிறதாலே அவற்றை பிஸ்னஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கும் சின்ன ஒரு வருமானம் வரக்கூடிய நிலையில் செய்கிறோம். அதோடு எல்லாரோட பேனர்ஸ் யாரும் தருவி நம்ம ரோல் அப் பேனர் அந்த வரும் வழியில் அதை முன்னுக்கு என்னென்னு சொல்கிறது என்ட்ரன்ஸில் அதை வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 3 ஒரு ப்ரொமோஷன் செய்கிறோம். இது அந்த ஸ்டோல் வேற இயலாத ஆக்கள், அதுக்கு பங்கு கொள்ள முடியாத ஆக்கள் அதை இந்த 3 விதமான சின்ன ஒரு ப்ரொமோஷனை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டோல் அநேகமாக சண்டே தான் நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறோம். ஆனால் சாட்டர்டேயும் அங்கே விளையாட்டு இதுகள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அங்கும் அநேகமாக அந்த விளையாட்டில் பங்கு பெற்றவர்கள் தான் அங்கே சமூகம் அளிப்பார்கள். அப்போ அங்கே விசிட்டர்ஸ் வர்றதுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல சாட்டர்டே. ஆனால் சாட்டர்டே விரும்பினாக்களும் அங்கே வேணுமெண்டா ஸ்டோல் போடலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு சார்ஜ் ஒன்றும் செய்யலை. அதுக்கு எல்லாருக்கும் மாக்கி அடிக்க தரப்படும். ஆனால் 1-2 சில ஸ்தாபனம் கட்டிக்கணும் தங்களோட ஓன் மாக்கி கொண்டு போகிறோம்ண்டு அதுக்கும் நாங்கள் அனுமதிச்சிருக்கிறோம். சின்ன ஒரு டிஸ்கவுண்ட்டை குறைச்சி. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு மாக்கி கிட்டத்தட்ட 150 பவுண்டு கிட்ட முடியுது ஒவ்வொரு ஸ்டோல் போடுறதுக்கு. ஸோ அந்த வகையில் அப்படியான ஒரு ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளோதான். நன்றி.
உங்களிடமிருந்து சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கான கேள்விகளை சிறிது நேரத்தில் வரவேற்கிறேன். அதற்கு முன்னர் நான் எழுதி வைக்கும் 2 கேள்விகள். இப்போது ஹீட்ஸ், அதாவது தெரிவுகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் யாராவது மக்கள், சிறுவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் போட்டியில் தாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று இப்போது நினைத்தால் அவர்களுக்கு இடம் இருக்கிறதா, அல்லது அந்த நுழைவுகள் முற்றாகவே முடிந்து விட்டதா? அவர்களுக்கு நாளைக்கு தான் சாட்டர்டே க்ளோசிங் டேட் வைத்திருக்கின்றோம். என்ன காரணத்துக்காக என்றால், உண்மைக்கு எடுத்தமென்றால் அன்றைக்கி சவுத் வெஸ்ட்டில் ரெட் ஹவுஸ் இந்த மீட் நடந்துண்டு கணக்க பிள்ளைகளுக்கு பங்கு பெற்ற முடியாமல் போச்சு. பங்கு பெற்ற வேண்டிய ஆட்களால் வேறு நெட்பால் டூர்னமெண்ட் ஒன்று நடந்தது. இங்கே க்ரீன் ஹவுஸில் எடுத்தால் நடேஸ்வரா காலேஜ் இந்த ஈவெண்ட் நடந்தது. அதால் வழக்கமாக எங்களுக்கு வர பார்ட்டிசிபெண்ட்ஸ் கணக்கு பேர் சில இடங்களில் வர முடியாமல் போயிட்டது. ஆகையால் நாங்கள் அவர்கள் ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர்ஸோட, அந்த ஏரியா மேனேஜர்ஸை கான்டாக்ட் பண்ணி எல்லாட்டி பிடிஎஸ்சி எங்களுக்கு ஒரு இமெயிலை அனுப்பினால் நாங்கள் அந்த மேனேஜர்ஸோட கான்டாக்ட் பண்ணி ஓகே இந்த பிள்ளை அவையில் போட வேண்டும், என்னத்தில் செய்ய போகிறோமெண்டு, ட்ராக் இவெண்ட்ஸாக ஃபீல்டு இவெண்ட்ஸாக என்ன செய்ய போகிறோமெண்டு அதை எழுதிச்சினோம்னா நாங்கள் அந்த மேனேஜர்ஸோட எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அவர்களுக்கு பதில் அனுப்புவோம். அது ஆனால் உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்னா நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், எல்லாம் சிஸ்டத்தில் போடப்படுகிறது. ஆகையால் நாங்கள் கடைசி வரையும் இதை விட இல்லை. பிடிஎஸ்சியை தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி? பிடிஎஸ்சியை தொடர்பு கொள்ளுவனே info@btsc.org.uk தொடர்பு கொள்ளலாம். இந்த மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு யாரும் ட்ரிங் பண்ணலாம். 07809561922. அதை தொடர்பு கொண்டால் இந்த நேரம் அடிக்கலாம். தொடர்பு கொண்டால் அதற்கு நாங்கள் கனெக்ட் பண்ணி விடுவோம் இந்த ஹவுசஸோட, அந்தந்த ஹவுசஸோட. மற்றது கர்த்தர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு டெட்லைன்ஸ் இருக்கிறதா? எப்போது உங்களுக்கு அந்த 2000 லீஃப்லெட்டோ அல்லது ஆர்டிகல்ஸோ ஆக குறைந்தது இப்போ உங்களுக்கு தர வேண்டும் என்று? எங்களுக்கு வருகிற வியாழக்கிழமைக்கு முன்னர் தர வேண்டும். நாங்கள் எங்களுக்கு அதுதான் எதிர்பார்க்குறோம். தான் எங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 2000 பேக்ஸுக்குள்ளே போடணும் இல்லை லீஃப்லெட்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த காலமாக உணர்ந்து வந்துச்சு நம்மனா அந்த ஈவெண்ட் டேண்டு எங்களால் செய்ய இல்லாத நிலை உண்டு. ஸோ நீங்களும் தொடர்பு விவரத்தை அப்போ இதில் ஸ்டோல் புக்கிங்குக்கு மெயினாக நீங்கள் தர்ஷனை தொடர்பு கொள்ளலாம். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் 07722807581 அல்லது இமெயில் அட்ரஸ் info@britishtamilchamber.co.uk. தர்ஷன எல்லாம் பிடிக்கலாம். இதில் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடைக்கலாம். இந்த ஃபோன் நம்பர் 07956503017. அநேகமான விவரங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ எங்களோட ஃபேஸ்புக் இதில் போட்டிருக்கிறோம். அல்லது இவன் வெப்சைட்டுக்கு பார்க்கலாம். நீங்கள் நன்றி. உங்களிடமிருந்து ஏதாவது கேள்விகள் தொடுத்தால் பதிலளிக்க காத்திருக்கிறார்கள். கடந்த கால நிகழ்ச்சிகள் அங்கு பங்கெடுத்தவர்களுக்கு தெரியும். அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உண்மையிலேயே ஒரு வேர்ல்ட் கிளாஸ், உலக தரம் வாய்ந்த ஒரு வசதி. அது எல்லா விதமான தேவையானது அனைத்துமே இருக்கும். நாங்கள் இந்த ஏற்பாட்டாளர்கள் கிட்டத்தட்ட 6000க்கும் 7000க்கும் இடைப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உண்மையிலேயே ஊடகங்களான உங்களுடைய உதவி தேவை. அந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு எடுத்து சென்று மக்களை அதில் ஆதரவை அளிக்க கோர வேண்டியதும் உங்களுடைய கடமை என்றே சொல்லலாம். ஆனால் அதை வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். அந்த உதவியை நிச்சயமாக செய்வீர்கள் என்றதை அறிந்து கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன கலரில் டச் போட்டுருக்கலாமா, அதை தொப்பி போட்டுருக்கணுமா என்றால்
ஒரு ப்ராப்ளம் நடந்தால் சொல்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் என்ன நிற்கிறோம்? பிடிஎஸ்சியை பொறுத்தளவில் எல்லாரும் பிடிஎஸ்சி ஆஃபிஷியல்ஸ் எல்லாரும் பிடிஎஸ்சி போட்ட டிஷர்ட்ஸ் போட்டு கொண்டிருக்கார்கள் ஒயிட்டில். அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அங்கே ஆஃபிஷியல்ஸ் வந்து ஒரு மார்க்கி இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் போய் அங்கே தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது வேறு யாராவது என்ட்ரன்ஸ் வந்து children under 5 வந்து ஃப்ரீ. மற்றது ஓவர் 12 is 4 pounds. 5 to 12 2 pounds. Before 9 o'clock எல்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரீ என்ட்ரன்ஸ். ஃப்ரீ கார் பார்க். நாங்கள் கார் பார்க்கு சார்ஜ் பண்ணல. ஃப்ரீயாக எல்லாரும் இப்போ தூர இடத்துலேருந்து வரவே எல்லாரும் காரில் வந்து plenty of parking space. அதாவது 9 முதல் வந்தால் ஃப்ரீ என்ட்ரன்ஸ். ஓப்பனிங் செரிமனி 9:30 மணிக்கு தொடங்குகின்றோம். பேருந்து விளையாட்டுகள் ஓப்பனிங் செரிமனியை முடித்து விளையாட்டு போட்டிகள் தொடங்குகின்றன. ஆனால் நாங்கள் சனிக்கிழமை அந்த லாங் டிஸ்டன்ஸ் இதுகள் எல்லாம் சாட்டர்டே வைக்கின்றோம். ஜம்ப்ஸ் as well. இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டு அதையும் அதை பற்றிய விளக்கத்தையும் அளித்தீர்களா இருந்தால்? நாங்கள் ரஃபிள் டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கின்றோம். அது ஒரு ரஃபிள் டிக்கெட் வந்து 2 pounds முதலே விற்க தொடங்கிட்டோம். இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 return tickets to Dubai, sponsored by Carlton Leisure. Second prize வந்து PS4 console with Batman Arkham Knight, sponsored by Alpha Telecom. Third prize வந்து Canon Ligria HFR 506 HD camcorder, sponsored by Accountancy Group. Fourth prize வந்து 200 pounds voucher from Godiva is Godiva sponsored. Fifth prize weekend break for a couple with full boat at Bridge Park Hotel and Wembley Stadium tour is sponsored by Mr. Pradhaban from Bridge Park Hotel. Sixth prize வந்து 7-inch Samsung tablet. ஒரு டிக்கெட் கொள்வனவு செய்தால் ஒரு பரிசு மட்டும்தான் விழும். ஆக குறைந்தது 6வது கொள்வனவு செய்ய சொல்லி மக்களும் கேளுங்கள். 6ம் விழுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரம் எமது இந்த சீட்டுக்களை தயாரிப்பதற்கான செலவை ரிவர்ஷுவர் என்ற இன்சூரன்ஸ் நிறுவனத்தார் பேராதரவோடு அழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. ட்ரேட் ஃபேரை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னரே கூறியிருந்தீர்கள் வித்தியாசமான கடைகள் வந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய முறையிலே இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தோம். அதே நேரம் இதையும் சொல்ல வேண்டும், நாங்கள் அந்த அரங்கத்திலே சுற்றி பார்த்தபோது எங்குமே கேஷ் பாயிண்ட் இல்லை. ஆகவே மக்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் அதில் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்காது. உங்கள் நாளை நன்றாக அனுபவிப்பதற்கு துரதிர்ஷ்டவசமாக பணமும் தேவை. ஆகவே கைப்பணமாக எடுத்து வாருங்கள், அல்லது கார் எடுத்துக்கொண்டு போய்த்தான் திருப்ப காசு எடுத்துக்கொண்டு வேண்டிய இதுகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது அதை பற்றி சொல்லியிருந்தார் சிவு? இதில் அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 70 விதமான நிறுவனங்கள் அது அங்கே விற்கிறதுக்கு தான் வருவார்கள். ஏனென்றால் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ என்னென்ன வர்ற மக்கள் வேண்டுறது தான் அங்கே இருக்கும். இல்லாமல் ப்ரொமோஷனை விட அதுதான் கூட அங்கே இருக்கும். முக்கியமாக இந்த பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனமும் பிரித்தானிய தமிழர் விளையாட்டுக் கழகமும் ஒன்று சேருவதில் எங்கே எமது சமுதாயத்துக்கு லாபம் இருக்கிறது என்று சொன்னால், விளையாட்டு என்பது எப்போதுமே எமது இளம் சமுதாயத்தை தவறான பாதையில் போக விடாமல் அவர்களுடைய நேரத்தை, பாடசாலை தவிர்த்த நேரத்தை
உண்மையிலேயே உடல் உறுதிக்கான இதுகளும் மனநேர்த்திக்கு ஊடாகவும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை ஊக்குவிப்பதில் வர்த்தக சமுதாயம் பங்கெடுத்துக் கொள்வது, அந்த வர்த்தக சமுதாயம் பங்கெடுத்துக் கொள்ளும்போது தான் விளையாட்டுத்துறையை இன்னும் மேம்படுத்தி திறமையாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த வகையிலே இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் வர்த்தக சமுதாயம் பங்கெடுத்துக் கொள்வது ஒரு சிறந்த விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த விளம்பர லீஃப்லெட்டில் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஊதா என்ற ஒரு நிறுவனம் அச்சிடப்பட்டிருக்கிறது. ஊதா என்பது ஒரு தொண்டு நிறுவனம். அவர்கள் மிக குறுகிய காலத்தில் ஆரம்பித்து, நானும் அதில் ஒரு பங்கு கொண்டவன். அதே நேரம் ஊதா இந்த நிகழ்ச்சியில் செய்யவிருப்பது ஃபன் ஃபேர், அதாவது பொழுதுபோக்குக்குரிய சிறுவர்களுக்கான முதியோர்களுக்கான நமது ஊரிலே நாங்கள் எந்தவித ஆயுதம் என்பது பொருட்கள் செலவில்லாமல் நாங்கள் எங்கள் பொழுதை கழித்த காலங்களை நினைவூட்டக்கூடிய சில விளையாட்டுக்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். முட்டி உடைப்பதிலிருந்து பேணிக்கு பந்தறிவது வரைக்கும். அதே மாதிரி சில மேற்கத்திய நாட்டு விளையாட்டுகளும் இருக்கும். நான் முன்னர் சொன்னது போல குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பொழுதுபோக்குக்காக நீங்கள் அதிலே செலவிடும் பணம் நேரடியாக ஒரு தொண்டு நிறுவனத்தின் சேவைக்காக பயன்படுத்தப்படும். ஸோ தாராளமாக உற்சாகமாக வாருங்கள், கொண்டாடலாம். நீங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். அந்த கேள்வி விளங்கியது தெரியாது. தொடர்ந்து வருஷம் நடத்தி கொண்டு வரும்போது எவ்வாறு நாங்கள் முன்னேறி வருகிறோம் என்பதை பற்றி திரு கோபி அவர்கள் கேட்டிருந்தார்கள். என்னென்னா, நாங்கள் முன்னேறி கொண்டு தான் போய் இவ்வளோத்துக்கு வேறு முன்னேறி இருப்போம் என்ன கூடுதலாக இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு கூடுதலாக. ஆனால் 2 ஆண்டுகள் இடையில் தடைப்பட்டு போய்விட்டது. அதால் இப்போ கொஞ்சம் பின்னடைவுக்கு போய் இந்த வருடம் நாங்கள் திரும்ப இதை சரியாக செய்து இன்னும் வருங்காலங்களில் ஒரு ஏஷியன் தமிழ் ஒலிம்பிக் அந்த ஒன்றை இங்கே எங்களுக்கு உங்களோட சப்போர்ட், எல்லா தமிழ் மக்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்குமா இருந்தால் எங்கள் நாட்டிலையும் இருந்து எங்களோட மக்களை கூப்பிட்டு, வடமாகாணம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களோ பெஸ்ட் அத்லீட்ஸை கூப்பிட்டு இங்கே ஒரு லீவலி அத்லெட்டிக்ஸ் சென்டரில் தமிழ்ஸ் அத்லெட்டிக் மீட், ஈவன் இந்தியாவோ மலேசியாவோ எல்லா நாடுகளையும் இப்போ எங்களோட மக்கள் பறந்து வாழ்கின்றார்கள், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்து. அப்படியான ஒரு அத்லெட்டிக் மீட்டை எல்லாருடைய சப்போர்ட்னா என்ன தமிழ் சொல்கிறேன், எல்லாருடைய ஒத்துழைப்புடனும் நாங்கள் இதை வைக்க வேண்டும். அதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதோட வருங்காலத்தில் எங்களுக்கு பணம் கூடுதலாக வருமா இருந்தால் நாங்கள் லாஸ்ட் இயர் செய்த நாங்கள் துரையப்பா ஸ்டேடியத்தில் கோச்சிங் கேம்ப் எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் பே பண்ணி 2 days கோச்சிங் கேம்ப். ஆனால் இதில் நாங்கள் பணம் எங்களுக்கு இது உண்மைக்கு ஒரு விலை கூடிய எக்ஸ்பென்சிவ் வென்யூ லீவலி அத்லெட்டிக்ஸ் சென்டர். எங்களுக்கு உண்மைக்கு கணக்கு பணம் தேவைப்படுகின்றது இதை எல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு. எனக்கு இதில் இருக்கும்போது ஒரு மனதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. இதில் உண்மையிலிருந்து கதைக்க வேண்டியவர் அதில் இருக்கிறவர் தனம். அவர் தான் இதில் இருந்து இப்போ என்னையும் அவர் தான் கூட்டிக் கொண்டு பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் சேர்த்தவர். அவர் இன்றைக்கு எல்லாம் நல்ல முறையில் நடந்திருந்தால் இன்றைக்கு பிரிட்டிஷ் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வேறு எங்கேயோ போய் சேர்ந்திருக்கு, இன்னொரு நிலையில் இருந்திருக்கும். எனவே நான் அதுகளை கணக்க கதைக்க வரையில்
என்றாலும் இதுதான் எங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பமும் எங்களோட கமிட்டியின் விருப்பம். இதில் உண்மைக்கு இந்த கமிட்டியில் வேலை செய்கிறாக்கள் எல்லா கமிட்டிஸ்லேயும் இதை தான் நடக்கிறது. எல்லாருமே வாலண்டியர்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஸ்போர்ட்ஸை வைக்கிறதுக்கு எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணுமெண்டு. ஹவுஸ் மேனேஜர்ஸ், ஹவுஸ் கேப்டன்ஸ், பிடிஎஸ்சி கமிட்டி, இது என்னென்னா ஒரு சின்ன பிளவிட்டாலும் வார பேரண்ட்ஸ் வந்து ஒரு தரம் அங்கே வந்து நீங்கள் இதை எங்களோட பிள்ளைகளுக்காக வந்து செய்கிறீங்களாண்டு அப்ரிஷியேட் பண்ணி போட்டு போடுறது நான் இந்த வரைக்கும் காணையில். எல்லாரும் அந்த இந்த மகன் இந்த மகள் அதில் இதண்டது, நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, அப்படியான ஒரு பிரச்சனைகள் வறுமையொழிய ஒரு நாளும் அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் இப்படி. அப்போ இதில் எத்தனையோ வேலைகள் ஆக்கள் நித்திரமளித்து நடக்குது. அது உண்மைக்கு இது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ். இதை நாங்கள் செய்கின்றோம். எங்களுக்கு உங்கள் ப்ரெஸ்ஸை பொறுத்தளவில் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் மக்களுக்கு சொல்லி உங்களோட டிவி, டெலிவிஷன், ரேடியோ, அதெல்லாம் பேப்பர் அதெல்லாம் சொன்னாதான் அவர்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களால் இயன்றளவு செய்தோம். எங்கள்கிட்ட பெரிய பணம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஒரு பேப்பருக்கு நான் ஒரு அட்வர்ட் போட்டேன்னா இப்போ இந்த ஜிடிவிக்கு தான் கொடுத்தேன். நாங்கள் மன்னித்து கொள்ளுங்க, மற்ற எங்களை ஐஎல்சி கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஃப்ரீயாக செய்தார்கள். நானும் ஜீவாவும் போயிருந்தோம், நன்றி அவர்களுக்கும். ஆனால் எங்களால் மற்ற நிறுவனங்களுக்கு அட்வர்ட் தர முடியலை. ஆனால் வருங்காலங்களில் நாங்கள் இதுகளை செய்வோம், செய்ய மாட்டோம் என்று இல்லை, செய்வோம். பணம் இதுதான் எங்களுக்கு காரணம். வருங்காலங்களில் நாங்கள் நல்லா செய்தால் கட்டாயம் நாங்கள் உங்களையும் வந்து அணுகுவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி. சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டிய நோக்கத்துக்காக செயற்படும் போது, அதாவது அவர் தங்களுக்கென்று ஒன்றை எதிர்பார்க்காமல் செய்பவர்களுக்கு இப்படியான மன கஷ்டங்கள் வரலாம். அந்த எஃபர்ட் அதை தாராளமாகத்தான் கொடுத்து இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செயற்படுத்துகிறார்கள். மக்களுடைய ஆதரவு நிச்சயம் அதற்கு இருக்கிறது. அதனால் தான் வருடம் இது முன்னேறி கொண்டு போகிறது. மேற்கொண்டும் இந்த முன்னேற்றம் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பது நாங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டிய விடயம். நடந்து கொண்டிருப்பது. நாங்கள் பிரித்தானிய வர்த்தக சமூகத்திலும் எனக்கு சில பங்குகள் உண்டென்றபடியால் தெரியும். வருடங்களாக நாங்கள் வேறு இடங்களில் போய் சில மீட்டிங்ஸை வைக்கும்போது கொஞ்சம் பேர் 5 பேர் 10 பேர் என்று வருவார்கள். ஆனால் சளைக்காமல் அதை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் வெற்றி ஒரு நாளைக்கு வரும். வந்திருக்கிறது. நீங்கள் கடந்த சித்திரை மாத நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள். ஆகவே எல்லா விதமான சமூக அமைப்புகளும் தொடர்ந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு வந்தால் கட்டாயம் மக்கள் அமைப்புகளை நோக்கி திரும்புவார்கள். ஸோ மக்களையும் நாங்கள் நேரடியாகவே ஊடகங்களூடாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் என்று இல்லாமல் உங்களுடைய நிகழ்ச்சியை நினைத்து வாருங்கள். அதே நேரம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்யும்போது எங்களுக்கு ஒன் த டே வாலண்டியர்ஸ், அதாவது அந்த நிகழ்ச்சியை நடக்கும் நாளில் பல கையுதவிகள் தேவை இருக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில் ஆஃபிஷியல்ஸ், அப்படியான டெல்லர்ஸ், மார்க்கர்ஸ், அப்படியான இருக்கும். நான் ஜீவா கதைக்கும்போது இடையில் வருகின்றேன். உண்மைக்கு நான் அதை மறந்து விட்டேன். எங்களுக்கு ஆஃபிஷியல்ஸ் தேவை, வாலண்டியர்ஸ். எங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சாக்கள் வாலண்டியர் பண்ணிவிட வேண்டாம், அவர்களை வரவேற்கின்றோம். அதே நேரம் உங்களை போல நிறுவனங்களில் இருந்து எங்களுக்கு அனௌன்சர்ஸ் தேவை. வந்துட்டு வந்து ஆக்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, ஈவெண்ட்ஸ் நடக்க ஆக்கள்கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு போங்கோ, இந்த ஈவெண்ட் நடக்குது, மற்றது இந்த அட்வர்ட் தந்துகளை சொல்லி ஊக்குவிக்கிறதுக்கு உண்மைக்கு எங்கள்கிட்ட நீங்கள் வாலண்டியர் பண்ணுவீங்களா, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். நீங்கள் யாரையும் இதில் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கிறவ, மீடியாவில் இருக்கிறாக்கள் வந்துட்டு எங்களுக்கு பேர் தருவீர்கள்டா. எங்களுக்கு எப்படியும் ஒரு 2 பேர் தேவைப்படுகின்றது, எங்களுடன் சேர்ந்து வேலை செய்வார்களாக இருந்தால். மற்றொன்று, ஞாயிற்றுக்கிழமை 9 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக நடந்து கொண்டிருக்கும். வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் தயவு செய்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் வானிலைகளில் அலையவிடுங்கள். நேரடியாக ஒளிபரப்பு செய்தாலும் நேரடியான பிரசன்னம் இல்லாத பட்சத்தில் நீங்களாகவே முன்வந்து இவ்வாறு இன்ன இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் நேயர்களுக்கும் பார்வையாளருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
ஆகவே மத்தியானத்திலிருந்தாவது பின்னேறம் வரைக்கும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை உங்கள் ஊடகங்களூடாக தெரிந்து கொண்டு மக்கள் அந்த நிகழ்ச்சியை நோக்கி வருவார்கள். அந்த உதவியையும் கரங்கூப்பி எதிர்பார்க்கிறோம். சுப நீங்கள் என்றால் நாங்கள் கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தான் இதை ஆரம்பிச்சு இவையோடு இணைந்து நாங்கள் சேர்ந்ததால் எங்களுக்கு கன விஷயங்கள் செய்யலாம் போயிட்டுது. குறிப்பாக அவை இந்த வெப்சைட்டில் ரன் பண்ணுறதுல இப்போ ஒரு ஆள் ஒரு பிரச்சனையோடைய அவை ஒரு ஃபுல்லாக ரன் பண்ணலானில்லை. எங்களுக்கு லண்டன் தமிழ் மார்க்கெட் செய்த மாதிரி ஒரு பெரிய பிளான் இருந்தது. எல்லோரும் ஒஃபிஷியல் பார்ட்னராக வானொலி டிவி அதுகளெல்லாம் செய்கிற பிளான்கள் இருந்தது. அதுகளெல்லாம் எங்களால் அந்த குறுகிய காலத்தில் செய்ய முடியாமல் போயிட்டுது. உங்களுக்கு இந்த முறை நாங்கள் உங்களை திரும்ப கேட்குறது நல்ல ஆதரவு தாங்க. எங்களுக்கு அடுத்த வருட காலங்களில் நிச்சயமாக உங்களை நாங்கள் எங்களோட இணைந்து ஒரு பார்ட்னராக ஒரு மீடியா பார்ட்னராகவும் வேறு வேலை திட்டங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் எங்களால். ஸோ எல்லாம் கூட கையில் இருக்குது மீடியா இப்படிட்டு தான் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் தாராளமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். மக்கள் அந்த இடங்களுக்கு வந்து சேர்றதுக்கு என்ன போக்குவரத்து, என்ன ட்ரெயின், என்ன பஸ், அதை வேற ஒன்று சொன்னீங்கன்னா மக்கள் வந்து சேர்றது. அங்கு வந்து சேரும் வசதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கார் தான் அதுக்குரிய இதாக இருக்கும். தாராளமான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ பார்க்கிங் பஸ்ஸும் இருக்குது. அதே நேரம் கார் தான் பொதுவாக பஸ் நம்பர் எடுத்து வச்சுனா போகிறோங்க. அது டோட்னம் ஹில் நோர்தர்ன் லைன் டோட்னம் ஹில் அண்டர் கிரவுண்டிலிருந்து நேரடியாக பஸ் சேவை லீவலி மைதானத்துக்கே வரும். லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் செய்த மாதிரி ஒரு பஸ் சர்வீஸ் ஒன்று ட்ரை பண்ணுறோம். இன்னும் அவரை நாங்கள் பிடிக்கல. சில நேரத்தில் அவர் எங்களை லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் செய்த ஒரு பஸ் சர்வீஸ் செய்து நாங்கள் மினி பஸ் சில நேரத்தில் அநேகமாக அதுவும் நடக்கும், ஃப்ரீ சர்வீஸ் நடக்கும். ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் அதை எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்கள் தயாரிப்புகளை செய்யுங்கள். மெயின் டிரான்ஸ்போர்ட் கார் தான். மற்றது வர்த்தகர்களுக்கு ஒரு அழைப்பு. லீஃப்லெட் ப்ரொமோஷன்ஸ் அந்த சுகர்கள் சொன்னது போல் நாங்கள் அங்கே இவெண்ட்டுக்கு வருவர்களுக்கு ஒரு பெரிய பேக் ஒன்றை கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளே பல கடைகள் இருக்கும். அதிலே கொள்வனவுகளை செய்யலாம். அவற்றை வாங்கி இலகுவாக கொண்டு செல்லலாம். ஆனால் அந்த பேக்குக்குள் உங்களுடைய ப்ரொமோஷனல் மெட்டீரியல், அதாவது லீஃப்லெட்ஸோ ஏதாவது உங்கள் ஸ்தாபனத்தை விளம்பரப்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸை வைத்தீர்கள் என்றால் அந்த பேக் வீட்டில் கொண்டு போய் குடும்பம் முழுக்க இருந்து திறக்கும்போது தான் அது வெளியே உங்கள் மெட்டீரியல் வெளியே வரப்போகிறது. அது கட்டாயம் 2000 மக்களின் கையிலே தவழும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பினால் கூடிய விரைவில் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது 15 ஸ்டோல் இன்னும் இருக்குது. 5 ஸ்டோலுக்கு இடம் இருக்குது. சின்ன சின்ன பிஸ்னஸ் கேட்டவை நாங்கள் உண்மையில் அந்த எங்களோட ஸ்டோல் வந்து 300 pounds தான். இப்போ அதுக்கேற்ற 3x4 மீட்டர் 3x3 மீட்டர் அந்த ஸ்பேஸ் தான் கொடுக்குறோம். அப்போ சில பேர் டேபிள் எல்லாம் கேட்டவை சின்ன சின்ன இதுகளில் நாங்கள் அதை எங்களை அங்கே அப்படி கொடுக்குறதுக்கான வசதிகள் எங்களுக்கு இல்லை. இப்போ அதால் நாங்கள் அதை நிப்பாட்டி இருக்கிறோம். தனியாக பெரிய பிஸ்னஸ் 300 pounds எஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் நாங்கள் 3x3 மீட்டர். அடுத்தது மீண்டும் இந்த சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் மிகவும் ஆர்வமாக சிறுவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊதா நிறுவனத்தார். உங்களது சிறுவர்கள் தங்கள் சொந்த டிஷர்ட்டை தாங்களாகவே பெயிண்ட் பண்ணி விட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு இது அது அமோகமான வரவேற்பை பெறும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே சிறுவர்களோடு உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். விளையாட்டு போட்டி மட்டுமல்ல, சந்தை பொருட்கள் வாங்குவதான இடம் மட்டுமல்ல,
முழு குடும்பத்துக்கும் ஒரு டே அவுட்னு சொல்வார்கள், அதாவது ஒரு பிக்னிக் போகிற மாதிரி வாரங்கள் வந்து அனுபவித்து உங்களையும் சந்தோஷப்படுத்தி எங்களையும் சந்தோஷப்படுத்துவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. இது மீடியா பீப்புளும் அங்கே வரலாம், நாங்கள் நல்ல ஆதரவு தருவோம், அங்கே மேக்ஸிமம் கூட கவரேஜை கொடுக்கலாம். எங்களோடு வந்து கலந்து கொண்டதற்கும் நீங்கள் காட்டும் ஆதரவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி. நன்றி.